வணக்கம். இயற்கை மருத்துவராக இருக்கிறேன். அதாவது இன்னைக்கு இந்த நம்மளுடைய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களுக்கு மட்டும், அதாவது ஏன் இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க, நிறைய ஆண்கள், அதாவது பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விந்து எதனால் நஷ்டமாகுது, என்ன காரணம், எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது விந்து நட்டம் அப்படின்றது விந்துன்றது நஷ்டமே ஆகக்கூடாது. ஏன்னா பழங்காலத்துலேருந்தே நம்மளுடைய முனிவர்களும் சித்தர்களும் சொல்லி வச்சது, விந்து விட்டவன் கெட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதே தாங்க. அதாவது விந்து அப்படின்றது நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோலேயே நிறைய அப்டேட் கொடுத்துருக்கேன். விந்து அப்படின்றது ஒன்று தாம்பத்தியத்தில் வெளியாகணும், அப்படி இல்லைன்னா சுயன்பத்தில் வெளியாகணும். சுயன்பம் பண்ணுறது தப்பு அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. அது தப்பும் கிடையாது. அதாவது ஒரு மாதத்துக்கு 2-3 முறை சுயன்பம் பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. அது பண்ணலை அப்படின்னா தான் நமக்கு மன உளைச்சல் உருவாகும். அதனால் பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ என்னுடைய பதில், அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதாவது கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு யூரின்ல ஏன் சார் விந்து வருது, டைட் மோஷன் போகும்போது நான் புஷ் பண்ணும்போது ஏன் சார் விந்து நஷ்டமாகிருக்குது, அதாவது விந்து வெளியாகுது, யாரு கூடயாவது ஃபோனில் பேசினா ஏன் விந்து வெளியாகுது, எங்கேயாவது ஒரு பெண்மணியோட பக்கத்தில் அவங்க கை காலை உராய்வு படும்போது ஏன் விந்து வெளியாகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான். அதாவது அறியாத பருவத்தில் அதிகமான உணர்ச்சிகள் இருக்கும்போது அதிகப்படியான கைப்பழக்கம், அதாவது மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கைப்பழக்கம் தாங்க இதுக்கு காரணம். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த கைப்பழக்கத்தை 4-5 விதத்தில் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுறாங்க. ஆனால் அதிகமாக இந்த நிறைய ஆண்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய ஆண் உறுப்பு முழுமையான ஒரு விரைப்புத்தன்மை இல்லாமல் சும்மா நார்மல் பொசிஷனில் இருக்கும். அந்த நார்மல் பொசிஷனில் இருக்கும்போது படுத்துக்குவாங்க. அதாவது தலையில் படுத்துக்கிட்டு புரண்டு படுத்துக்கிட்டு அந்த ஆண்குறியை நல்லா ஒரு புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இங்கிட்ட அங்கிட்ட ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆட்டம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, படுத்துக்கிட்டே அந்த சுயன்பம் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான விரைப்புத்தன்மை இல்லாமல் விந்து வெளியாகும் போதும் அது நாளடைவில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நரம்புகள் பாதிப்புகள் ஏற்படுது. இது 1வது காரணம். 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் ஒரு ரூமில் இருப்பாங்க. அப்போ சுயன்பம் பண்ணுவாங்க. அந்த சுயன்பம் பண்ண உடனே விந்து வெளியில் ஆயிரும் அப்படின்றக்க என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, அவங்களுடைய அந்த ஆண்குறி முன் முட்டை லாக் பண்ணி பிடிச்சிருவாங்க, விந்து வெளியில் பாஞ்சிடக்கூடாதுன்னு. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள் படைக்கும் போதே இந்த விந்து அந்த நரம்புலேருந்து ஒரு சின்ன ஹோல்ல இருந்து பீச்சி பாயணும். அந்த நரம்புலேருந்து அந்த விந்து பீச்சி வெளியே அடிக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 அடி 3 அடி இந்த மாதிரி தூரமாக அவங்க சுயன்பம் பண்ணி அந்த முடிவில் உச்சக்கட்டை அடைஞ்ச உடனே அந்த விந்து பாஞ்சு வெளியில் போகும். 2-5 அடி வரை வெளியில் போகும். பட் இவங்க என்ன பண்ணிடுவாங்கனாக்கா, அந்த விந்து வரும்போது முன் மொட்டை பிடிச்சி அமுக்கிடுவாங்க. ஸோ அமுக்கினோடனே, அதாவது அவங்க அந்த ரூமில் இருப்பாங்க, டாய்லெட்டில் போயிட்டு தான் அதை ரிலீஸ் பண்ணணுன்ட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை பிடிச்சி அமுக்கிடுவாங்க. இல்லை ரெஸ்ட் ரூமில் போய் க்ளீன் பண்ணுன்றதுக்காக பிடிச்சி அமுக்கிடுவாங்க. இல்லை அந்த சுயன்பம் பண்ணுற ஆர்வத்தில் பேண்ட்டு சொக்கை பேண்ட் அசிங்கமாயிரும் அப்படின்ட்டு அமுக்கிட்டு ஜட்டிக்குள்ளே விடுறதுக்காக பிடிச்சி முன்னாடி வச்சுருப்பாங்க. டக்குன்னு ஜட்டியை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நாளடைவில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நரம்பு அப்படின்றது நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், விந்துன்றது நல்ல உணர்ச்சி அதிகமாகி உச்சக்கட்டை வந்தோடனே வெளியில் பாயிறதுக்கு 1 அடியிலேருந்து 4 அடி 3 அடின்ற அளவு விகிதத்தில் பாஞ்சு வெளியில் போகுது. அந்த பாஞ்சு வெளியில் போகிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிறைய பேருக்கு 20 ml 50 ml வரை வெளியில் ஆகும். அந்த விந்தோடைய குவான்டிட்டி 30 ml 20 ml அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த பாஞ்சு வெளியில் போகக்கூடிய தன்மையை இருக்கக்கூடிய ஒரு உடல் அமைப்பை இவங்க அமுக்கினோடனே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, விந்து ரிவர்ஸில் போயிடும்.
அதாவது அந்த நரம்புக்கு பின்வாங்கிடும் திரும்ப. அப்போ அந்த நரம்பு என்ன ஆகும்னா, சின்னதாக ஒரு 0.5 mm அளவுக்கு ஒரு நரம்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 0.5 mm அளவுக்கு ஒரு நரம்பு இருக்குது அப்படின்னா, அந்த நரம்பு வந்து பீச்சிட்டு வரக்கூடிய அந்த ஒரு நீர் ஓட்டம் ஓடுது, அந்த இடத்துல பீச்சிட்டு வெளியில் வரணும். இவங்க அதை பிடிச்சி லாக் பண்ண உடனே அது ரிவர்ஸ் ஆகுது. அப்போ என்ன ஆயிரும்னா, அந்த நரம்பு வந்து புடச்சி பெருசாயிரும். அது நாளடைவில் என்ன ஆயிரும்னா சுருண்டுரும். உள்ள நரம்பே வந்து, அதான் அந்த நரம்பு வந்து சின்ன சின்னதாக பலூன் மாதிரி வீங்கி சுருண்டுரும். இது நாளடைவில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா விரைப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். இந்த படுத்துக்கிட்டு சுயன்பம் பண்ணுறவங்களுக்கும் கைப்பழக்கம் பண்ணி விந்து உச்சங்கட்டத்தில் விந்து வெளியில் வரும்போதும் அந்த விந்து வெளியில் போகக்கூடிய இடத்த அடைச்ச உடனே அது ரிவர்ஸ் ஆகும்போது நரம்பு பாதித்து சுயன்பம் பண்ண அந்த ஒரு நாளடைவில் பார்த்தீங்கன்னாக்கா முழுமையான விரைப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். போக போக விந்து நஷ்டமாயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களை அறியாமல் விந்து வெளியில் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இது என்ன ஆயிரும்னாக்கா உங்களுடைய உடம்பு, அதாவது நான் நல்லா வெயிட்டாக இருந்தேங்க, நல்லா இருந்தேன், நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, போக போக வெயிட் லாஸ் ஆகிட்டே போகுது அப்படின்பாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் இருக்காங்க. அதாவது விந்துன்றது இப்படி போகும் போல அப்படின்னு. விந்துன்றது 2 விஷயத்தில் மட்டும்தான் வெளியே ஆகும். ஒன்று சுயன்பம் பண்ணி வர்றது, அதாவது கைப்பழக்கம் அப்படின்னு சொல்கிறது, மாஸ்டர்பேஷன் அப்படின்னு சொல்லி செஞ்சு நம்ம விந்தை வெளியேற்றணும். அப்படி இல்லைன்னா தாம்பத்தியத்தினால வெளியேறணும். இந்த 2 தவிர தானாக வெளியே ஆகுது அப்படின்னாலே அதனுடைய குறைபாடு நாளடைவில் உங்களுக்கு ஒரு திருமண வயது வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நீண்ட நேரம் இன்பமும் கிடைக்காம உங்களால் வந்து ஒரு பெண்மணியும் திருப்திப்படுத்த முடியாமல் நீங்களும் திருப்தி இல்லாமல் இருப்பீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரவு நேரங்களில் வந்து செய்யக்கூடிய தவறுகள், படுத்துக்கிட்டே வந்து சுயன்பம் பண்ணுறதும் விந்து வெளியாகும்போது வந்து பிடிச்சி அமுக்கிறதும், இதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு. இது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுயன்பம் பண்ணுற அந்த வேகம், இந்த வேகத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஃபோர்ஸாக அப்படியே இது இப்போ தான் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க ஓடி போய் குதிரையை பிடிக்க போகிற மாதிரி ரொம்ப வேகமாக அந்த நரம்பை கிழிஞ்சு வெளியில் வர்ற அளவுக்கு வேகமாக பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா பிடிச்சி மடக்கிறது, அதாவது அமுக்கிறது, பிசுக்கிறது, இதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த நரம்புகளில் வந்து ரத்தம் வந்து அங்கேயே ஹோல் ஆயிரும், அதாவது பிளாக் ஆயிரும். ரத்தம் வந்து அங்கேயே கட்டிருச்சுனாலும் விரைப்புத்தன்மை இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க. இனிமேல் நீங்கள் வந்து அப்டேட் ஆகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இதை வந்து எல்லாருக்குமே சொல்லணும். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கோயிலே ஒரு பெரிய கலையை அதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா என்னுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லணும். அதுக்காக தான் வந்து கோயில் லெவலில் வந்து அவங்க வந்து சிலைகளாக வடித்து வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் தப்புன்னு நினைக்காம எல்லார்ட்டையும் சொல்லி பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பகிர்ந்துக்கோங்க, தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டோ அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி படுத்துக்கிட்டு சுயன்பம் பண்ணுறதே தவிர்த்துக்கோங்க. கைப்பழக்கம் பண்ணும்போது அந்த முடிவில் விந்து வெளியில் வரும்போது லாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆண்மை குறைவு ஏற்படும். கைப்பழக்கம் பண்ணுற அந்த வேகம், அந்த உணர்ச்சி அதிகமாகும்போது வேகம் அதிகமாக ஆச்சுனாக்கா நரம்புகள் வந்து அவங்க பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் பண்ணுவாங்க. அப்போ நரம்புகள் பாதிப்பு ஏற்படும். அந்த ஆண்குறியை முழுமையை பிடிச்சி வளைக்கிறது, அமுக்கிறது, பிசுக்கிறது பண்ணிங்கன்னா நரம்புகளில் வந்து அடைப்பு ஏற்பட்டுச்சுனாலும் விரைப்புத்தன்மை வராது. ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வச்சு ஏதாச்சும் ஒன்று கட்டிக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பைப்பு எடுத்து உள்ளே வச்சு நுழைச்சிக்குவாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னாக்கா இன்றைக்கி நல்லாயிருக்கும், உங்கள் டீனேஜில் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர் ஆன பிறகு ஒரு மேரேஜ் ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே என்கிட்ட சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதனால் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்பாங்க. அதாவது உண்மையான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான். இதை விட இன்னொரு ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னாக்கா ஸ்மோக்கு, ஆல்கஹால், இந்த 2மே வந்து ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கனாலே போதும், ஆண்மை குறைவே என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைவா அப்படின்றதுக்கு அந்த பேரே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 2வது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகவும் கைப்பழக்கம் இருக்கக்கூடாது,
இல்லாமலும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது, இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதிகமான அனல் இருக்கிற இடத்துல நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி மாஸ்டர் வந்து ஒரு அனலான ஏரியாவில் தான் வந்து அவங்க ஒர்க்கிங் இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 வயசுலேயே அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது அவங்களுடைய வேலைப்பாடுகள். நான் நிறைய பேர்கிட்ட அதான் கேட்பேன், நீங்கள் எந்த மாதிரியான வேலை பார்க்குறீங்கன்னு. அவங்ககிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதாக தான் இருக்கும். நான் ஒரு பரோட்டா ஒரு ஒரு குக்கிங் மாஸ்டர் அப்படின்னாக்கா, ஸோ அந்த வகுத்தி பகுதியிலேருந்து கீழ் வர வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அனல் இருந்துக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய உடல் உறுப்புகள் வந்து ஒரே அனல்ல இருந்து பாதிப்புகள் ஏற்படும் போதும் இந்த ஆண்மை குறைவு அப்படின்றதும் வருது. ரொம்ப ரொம்ப உஷ்ணமான இடம், அதாவது அளவுக்கு அதிகமான ஒரு பேக்கரி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அனலில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய உடல் வந்து உஷ்ணத்தோடையே இருப்பாங்க. அப்படின்றவங்களுக்கு இந்த பிரச்சனை நரம்பு வந்து தளர்ச்சி ஆகுது. கைப்பழக்கம் பண்ணும்போது இனிமேல் நான் சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த இதுக்கு சிம்பிளாக நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, உணவுலேயே ரொம்ப சிம்பிளான தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவுலேயே எனக்கு நல்ல ஒரு ஆண்மை பெருக்கக்கூடிய உணவாக சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி தரேன். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, விந்து நட்டமாகிறது, யூரினில் போகிறதோ, இல்லை மோஷன் போகும்போது டைட் மோஷன் போகும்போது புஷ் பண்ணால் யூரின் போகிறதோ, இல்லை யார்கிட்டயாவது ஃபோனில் பேசும்போது வந்து விந்து நஷ்டமாகிறதோ, அதாவது விந்து வந்து வர்றதோ, சீக்கிரமாக விந்து முந்துதல், அதாவது வந்து தாம்பத்தியம் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட என்னால் என் பார்ட்னரோட தாம்பத்தியம் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து முன்னாடி இவங்க செஞ்ச தவறுகள் தான் இந்த பிரச்சனை. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வந்து மூலிகைகள் இருக்குது, நம்ம பயப்படணும்னு தேவையில்ல சரி பண்ணுறதுக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் உங்களுடைய லைஃப்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதை 4 பேருக்கு சொல்லுங்கள். இனிமேல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த படுத்துக்கிட்டு சுயன்பம் பண்ணுறதோ, இல்லை ரொம்ப வெறித்தனமாக சுயன்பம் பண்ணுறதோ, இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு பொருளை உள்ளே நுழைச்சிக்கிட்டு சுயன்பம் பண்ணுறதோ, இல்லை அந்த ஆண்குறியை வளைக்கிறதோ, பிடிச்சி அமுக்கிறதோ, பிசுக்கிறதோ, இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆண்குறி ஒரே சைஸில் இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆண்குறி சிறுத்து போயிடும், விரைப்புத்தன்மை இல்லாமல் போயிடும், விந்து சீக்கிரமாக வந்துடும், விந்து நீர்த்து போயிடும், யூரினில் போகும், மலத்தில் போகும். இதெல்லாம் நீங்கள் சேஃபாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா பிரகாசமாக இருக்கும். இதை ஷேர் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.